எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றிங்கிற வார்த்தை தான் நம்ம எல்லாத்தையும் இங்கே ஒன்று கூட வச்சுருக்கு. ஏன்னா வாழ்ந்துட்டு போன மனிதன் அவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு, தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் வாழ்ந்ததற்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே ஐ வில் டெஃபினெட்லி கம் அப்படின்னா. நீங்கள் யாருன்னு கூட தெரியாது எனக்கு. இப்போ நமக்கு நாம் ஏன் இங்கே கூடியிருக்கு? இப்போ இந்த நிகழ்வு நடத்துகிற நீங்கள் யாருமே சௌத்ரி சாரோடைய மகனாவோ சொந்தக்காரராவோ யாருமே இல்லை. ஓகே, நாம் ஊரில் இருக்கும்போது கனவு சினிமாங்கிறது அது பாரதி ராஜா சார் படத்தை பார்த்தோம், இல்லை மகேந்திரன் சார் படத்தை பார்த்தோம், பாலுமகேந்திர படத்தை பார்த்தோம், ஃபாசில் சார் படத்தை பார்த்தோம். நமக்கு கனவு தோன்றியிருக்கலாம், சினிமாவுக்கு போகணுன்னு தோன்றியிருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் நம்ம கனவை மெய்ப்பிக்கிறதுக்கு இருந்த ஒரே ஒரு மனிதன் சௌத்ரி சார் மட்டுமே தான். நான் 2 நிகழ்வு சொல்கிறேன், 2 வழக்கத்தை சொல்கிறேன். எங்கள் ரூமில் 5 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு. அதில் ஒருத்தன் ஃபோனில் பேசுகிறான். அப்போ ரூமில் தான் கால் இருக்கும், லேண்ட்லைன் கால் தான். அதில் ஏய் போடா முடியாதுடா, உன்னை நம்பிகிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு ஆண்டவர் இருக்கான், இளையராஜா இருக்கான், சௌத்ரி சார் இருக்கான். இப்படி அவன் தான் சொன்னான். ஏன்னா அவங்க அப்படி இல்லை, அதை சொல்ல இந்த இடத்துல அவர் சொல்ல. ஆண்டவர் இருக்கான், இளையராஜா இருக்கார், சௌத்ரி சார் இருக்கார், நான் இதுக்கிட்ட பயப்படணும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வார்த்தையிலேருந்து வருதுங்க. இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரவின்னு பேர், அவர் பாயை போட்டுருவார், தலைவணியை எடுத்து போட்டுருவார், போர்வையை எடுத்துகிட்டு படுக்கிறது ஆண்டவா என்னையும் சௌத்ரி சாரையும் காப்பாற்றுப்பா. என்ன கான்ஃபிடன்ஸ், என்ன நம்பிக்கை, ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு நைட்டு 2 பரோட்டா சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ருப்பான்லாம் தெரியாது, ஆனால் நம்பிக்கை சௌத்ரி சார் இருக்கார், எங்கிட்ட ஒரு கதை இருக்குது. இந்த நம்பிக்கை கொடுக்குற எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க? இப்போ யார் இருக்கா? இப்போ நம்ம கனவு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம். இது மூலமாக நம்ம டைரக்டர் ஆகணும்னா ஒன்று நம்ம 2 பேர்த்து ஒன்று ஆர்டிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணணும், இல்லைன்னா ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணணும். ஆர்டிஸ்ட்ட போனால் அவங்களுடைய ஹீரோ ஓரியன்டேஷனோடு போகணும். நம்மகிட்ட பிளெயினாக ஒரு கதை இருக்குது, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு இல்லை ஒரு எந்த ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு கதை, நேச்சுரலான ஒரு கதை, ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்க, ரொம்ப ரியலிஸ்டிக் ஃப்ளோவில் இருக்கிற ஒரு கதை அப்படின்னா கண்டிப்பாக வி கான்ட் அப்ரோச் த ஹீரோஸ். அப்போ யாரா ப்ரொடியூசர்னு பார்த்தா எந்த ப்ரொடியூசர்கிட்ட போனாலும் நீங்கள் ஹீரோட்ட சொல்லிட்டு வரீங்களா அப்படிம்பாங்க. ஆனால் இந்த பயம்லாம் அப்போ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சௌத்ரி சாருக்கு ஒரு ஆள் இருக்கார், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு ஒரு கன்சர்ன் இருக்குது. இந்த நம்பிக்கையை கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயங்க இது. எத்தனை பேர்த்துடைய கனவுகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கார் அவர். அதாவது இப்படி அவரை நம்பி போனோம் அப்படின்னா ஒரு நல்ல கதை வச்சுருந்தா போனா நீ டைரக்டர்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் இருந்துச்சு, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால தான் பாலசேகரன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ லவ் டுடே முடிச்சிருந்தார், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படி தான் நான் உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவரை மீட் பண்ணார். இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமும் ஏன்னா such a long queue is there, queue was there. 3 மாதத்துக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன். அதான் இந்த பணம் வச்சுருக்கவங்க எல்லாமே ப்ரொடியூசர் கிடையாதுங்க. ஒரு பில்டர் இருக்காங்க, அவர் அந்த பில்டர் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பில்டிங் பற்றி, அந்த ப்ரொஃபஷன் பற்றி, இல்லை அந்த ட்ரேட் பற்றி சம்திங் he must have to know, no?
கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது இல்லாமல் வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன நல்ல ப்ரொடியூசராகவே இருக்க முடியாது. இவர் 99 ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காருன்னா ஹீ இஸ் சச் அ நாலேஜ் இன் தட். இப்போ எங்கிட்ட கதை கேட்குறாரு, காபிலா ரோடு ஆஃபீஸில் ஒரு மத்தியான வேலையில் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இன்டர்வெல்லில் சரிப்பா நாளைக்கு செகண்ட் ஆஃப் நாளைக்கு கேட்டுருமா. எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. ஏன்னா பாலசேகர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமும் நான் அவரை பிடிச்சி கதை சொல்கிறது 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஆஃப் வந்து நாளைக்கு கேட்குறேன்னு சொல்கிறாரு. ஐயோ இன்னும் எத்தனை மாதம் ஆகுமோ செகண்ட் ஆஃப் சொல்கிறதுக்கு அப்படின்னு பயப்படுறேன். அப்புறம் அவர் வந்து அப்படின்னே கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு லைஃப் இது, நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்டர்வெல்லில் நிறுத்திட்டு நான் செகண்ட் ஆஃப் அப்புறம் கேட்குறேன், நாளைக்கு கேட்குறேன்பா அப்படின்ட்டேன். பயந்துக்கிட்டே போய் தூக்கமே வரல எனக்கு. அடுத்த நாள் க்யூவில் நிற்கிற சவுத் போக்ரா காலையில் வராரு. வந்தவுடனே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் க்யூ எப்பயும் போல் நிற்கிது. நானும் அது கூட நின்றுருக்கேன். அவர் உள்ளே வரும்போதே என்னை பார்த்துட்டாரு. நீ மட்டும் வாப்பா அப்படின்னு என்னை கூப்பிட்டு போகிறாரு. சௌத்ரி சார் ஆஃபீஸ் தெரியும், அந்த பின்னாடி அவரோட பர்சனல் ரூம் இருக்குது. நேராக அவருடைய ரூமுக்கு போகாமல் அவருடைய பர்சனல் ரூமுக்கு போகிறாரு. போய் உக்காந்தவுடனே நான் நேற்று சொன்ன ஃபஸ்ட்டு சீன்லேருந்து இன்டர்வல் வரைக்கும் தெளிவாக 1 by 1 ஒவ்வொரு சீனாக சொல்லி இங்கே இன்டர்வல் விட்டுருக்கேன். ரைட்டா? செகண்ட் ஆஃப் சொல்லு. அதுக்கு தான் சொல்கிறேன், அவருக்கு தூக்கம் வருதுன்னு நான் மென்ஷன் பண்ணது அதுதான். அப்படி தூக்கம் வந்தாலுமே அவர் வந்து இது என்ன கதை என்ன சொல்கிறாங்கிறது அவ்வளோ தெளிவாக இருப்பார். ஏன்னா கதை தான் ஆதாரம், ஸ்கிரிப்டு தான் முக்கியங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அப்புறம் செகண்ட் ஆஃப் சொல்ல ஆரம்பித்தேன். ஓகே, இந்த ஸ்கிரிப்டு தான் ஆதாரங்கிறது எதில் ஃபோக்கஸ் வேணுமோ அதில் அந்த தொழிலில் அவ்வளோ இதாக இருப்பார் அவர். உதாரணமாக ஹைதராபாத் தெலுங்கு படம் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லாமலே. ஒரு சண்டே அன்னைக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் பற்றி ஏதோ நான் அவர்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்கறதுக்காக போகிறேன். ஏதோ ஒரு விஷயமா சாரை பார்க்குறதுக்காக போகிறேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து கார்ட்ஸ் ஆடிட்டுருக்காரு சார். அவருடைய பார்ட்னர்ஸ் 4-5 பேர், வேறு சில தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ரம்மி ஆடுறாங்க. 1000 rupees 500 rupees எனக்கு தெரியல, அதுக்கு தான் வச்சு ஆடுறாங்க ஒரு ஆட்டத்துக்கு. நான் போகிறப்ப கார்டெல்லாம் போட்டு முடிச்சா எடுத்து வைக்கிறார். இவர் பார்த்தாரு, ஒரு 5 நிமிஷம் பார்த்து ஆட்டை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இந்த கார்டு போட்டவங்கெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து வச்சுட்டு தன்னுடைய கார்டெல்லாம் எப்படி இருக்கும் ஒருத்தரும் பார்க்குறாங்க. ஒரு 10 பேர் ஆடுறாங்க. ஓகே, அதை பார்த்துட்டு சரியில்லைன்னு ஒரு 5-6 பேர் கமுத்துனாங்க. இவர் எடுத்து வச்ச யோ எடுத்து ஆடுங்கயா, 10 கோடி ரூபா போட்டு படம் பண்ணுவீங்க, அப்போ என்ன கதைன்னு கேட்க மாட்டீங்க. இப்போ 500 ரூபாய்க்கு ஆடும்போது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கீங்களா, எடுத்தாருங்க அப்படிங்கிறார். ஸோ எதில் ஃபோக்கஸ் வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு நாள் ஆஃபீஸ் போயிருக்கும்போது ஏதோ ஒரு படம் நடந்துகிட்ருக்கு. அந்த படத்துடைய டைரக்டர் உட்காந்துருக்காரு, இல்லை மியூசிக் டைரக்டர் உட்காந்துருக்காரு. சாங் கேட்டார். இல்லைப்பா இந்த டியூன் எப்படி இருக்கணும்னா, அச்சம் என்பது மடமையடான்னு பாடுறாருங்க. அப்படியே ஒரு ராஜஸ்தானி அச்சம் என்பது மடையடா என்ன வைப்ரேஷனில் இருக்கும்னு பாடி காமிக்கிறாருங்க. ஸோ ஒரு பாட்டு இப்படி தான் இருக்கணும், ஃபஸ்ட் பாட்டு இப்படி இருக்கணுங்கிறது அவர். ஸோ எவ்வளோ தெளிவுங்க. சும்மாலாம் 99 படம்லாம் வெறும் பணம் இருக்கிறவங்களாம் எவனாலும் முடியாது. அந்த தொழில் மேலே பக்தி இருக்கணும். அந்த பக்தி இருந்ததுனால தான் அவர் எல்லாருக்கும் ரெக்கக்னிஷன் கொடுப்பார். யாரை வேணால் டைரக்டரை போட்டு படம், ஏன்னா எந்த கதை ஜெயிக்கும், எந்த மியூசிக் டைரக்டர் என்ன மாதிரி மியூசிக் வாங்கினா படம் எடுபடும், இப்படி எல்லா இதுலேயுமே அவருக்கு நாலேஜ் இருக்குது. சச் எ நாலேஜ்ஃபுல் பர்சன். என்ன சொல்கிறது, நான் சொல்லாமலே முடிச்சிட்டேன். டவுல் பாசிட்டிவ் பார்க்குறதுக்காக வராரு. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு வந்துட்டு போகும்போது நல்லா இருக்கியா அப்படின்னு வண்டி ஏற போகிறாரு. சார் ஒரு நிமிஷம் சார், என்ன சார் நான்
படம் முடிஞ்ச பிறகு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சசின்னு போட்டுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோ அப்படின்ட்டார். ஏன்னா அப்போல்லாம் வந்து படம் முடிஞ்சோன்னா ஃபிலிம் பை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் வரும். நான் தான் முதல்ல கேட்குறேன் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சசி, ஏன்னா மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை போடலாமா அப்படின்னு கேட்டப்போ போட்டுக்கோ. அவருக்கு இந்த இப்படி என்ன இது இது கொடுக்குறதெல்லாம் எந்த விதமான இதுவே கிடையாது. அவன் உழைச்சிருக்கான், கரெக்டான படம் பண்ணியிருக்கான். நான் சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லும்போது சொல்லாமலேயுடைய இப்போ நீங்கள் பார்க்குற அந்த நாக்கை கட் பண்ணிக்கிற கிளைமேக்ஸ் கிடையாது, ஒரு ஹாப்பி கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சு. படம் ஒரு 2 ஷெட்யூல் போனதுக்கப்புறம் ஒரு 18 days ஷூட் போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கிளைமேக்ஸ் மாற்றுறேன். ஓகே, இது மாற்றுறதுன்னு இப்படி மாற்றுறதுன்னு ஐடியா வந்துருச்சு. பட் அதுக்கான ப்ளே தெரியல, எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே தெரிய மாட்டேங்குது. பட் இதுதான் கிளைமேக்ஸ், இந்த கிளைமேக்ஸ் தான் நல்ல கிளைமேக்ஸ்ன்னு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் வச்சிருக்கிற ரூட்டில் போனால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த ரூட்டில் போனால் இந்த கிளைமேக்ஸ் வர முடியாது. ஸோ அங்கிருந்து ஒரு இடத்துலேருந்து ரூட்டை மாற்றணும், நான் ப்ளேயை மாற்றணும், நான் அதுக்கு டைம் தேவை இருக்குது. ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாபு போட்டு கொன்னுட்டு இருக்கு அப்படின்னு, ஏன்னா அவருக்கு அவர் வேலையை முடிச்சாகணும், அடுத்த படத்தை போயாகணும் அவர். சரி, நான் போனேன், பாபுவை கூப்பிட்டே போனேன், நான் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு. அங்கே நம்ம ஒயிட் ஹவுஸில் இருந்தார், சாலிகிராம ஒயிட் ஹவுஸில். என்னப்பா அப்படின்னா, சார் இது மாதிரி வேற ஒரு கிளைமேக்ஸ் எனக்கு தோணிருக்கு சார். ஏன் நீ இப்படி சொன்னது நல்லா தானே இருந்துச்சு, அதை வச்சு தான் இவ்வளோ தூரம் ஷூட் பண்ணேன் அப்படின்னு. இல்லை சார், அந்த கிளைமேக்ஸ் எடுத்தாலும் படம் ஓடும். ஆனால் இப்போ நான் சொல்கிற கிளைமேக்ஸ், நான் பண்ண போகிற கிளைமேக்ஸ் பண்ணனீங்க அப்படின்னா இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே ரீமேக் ஆகும். டைரக்டர் எப்போ வச்சுருவாரு அப்போ வச்சுக்கப்போ அப்படின்ட்டாரு மேனேஜரை பார்த்து. எவ்வளோ நாள் இப்போ வேணும்? உடனே எல்லாம் சொல்ல, எவ்வளோ நாள் இப்போ வேணும்னா ஒரு 15 days எனக்கு தேவை இருக்குது சார். ஓகே, அப்போ வச்சுக்கப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அந்த கிளைமேக்ஸ் வர்றதுக்கு நான் அது செத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னுடைய பார்ட், அதை விட்டுருங்க. நான் படம் முடிஞ்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் வச்சு கேட்குறேன், எப்படி சார் உங்களுக்கு நான் வேற ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறேன் அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எப்படி என்னை நம்பி விட்டுங்க நீங்கள்? படத்தை சீக்கிரம் முடிச்சு அடுத்த படத்துக்கு போகிறதா, இல்லை இந்த படத்தை நல்லா தானே இருந்து அந்த நான் முன்ன சொன்ன கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அதில் தானே ஸ்டிக்கான ஆவீங்க, எப்படி நான் வேற ஒரு கிளைமேக்ஸ் மாற்றுறேன்னு ஒன்று எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? அது நல்லா இருக்கும்னு எப்படி தோணுச்சு? ஏன்னா நான் சொன்ன மாதிரியே சொல்லாமலே எல்லா லாங்குவேஜ்லையும் ரீமேக் ஆச்சு, இன்க்ளூடிங் ஹிந்தி, எல்லா இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே ரீமேக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கேட்குறேன், எப்படி சார் உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் எம்எல்ஏ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? இல்லைப்பா, நீ ஐபுலாரோட கதை வந்து சொல்ல வந்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து இன்டர்வல் சொல்லி நிறுத்துற வரைக்கும் ஒரு இடத்துல கூட தங்கு தடையே கிடையாது சார். அந்த 3ஆவது சீன் இருக்குல்ல சார், அது மறந்துடுங்க சார், அது இல்லை சார், அது மாற்றிட்டேன் சார், இப்போ சாரி இப்படியெல்லாம் எதுவுமே நீ சொல்லலை. சரி, நீ வந்து எவ்வளோ ஸ்கிரிப்டில் எவ்வளோ தரவாக இருக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த கிளைமேக்ஸையும் நீ கரெக்டாக தான் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால விட்ட அப்படின்னாரு. ஸோ இந்த கணிப்புங்கிறது இல்லையா, ஒரு ஆளை எடை போடுறது, ஒரு கதையை எடை போடுறது, இதெல்லாம் இல்லாமல் சினிமாவில் மட்டும் இல்லை எந்த தொழிலும் யாரும் ஜெயிக்க முடியாது. ஸோ இஸ் நாட் ஈஸி, இஸ் நாட் அ ஆர்டினரி பர்சன், இஸ் அ ரேர் பர்சன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே க்ளவுடியாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படிங்கும்போது ஒருத்தர் ஃபோனில் கூப்பிட்டாரு சார், சௌத்ரி சார் இரங்கல் கூட்டத்துக்கு. இந்த இரங்கல் கூட்டம் நடக்கிற அன்னைக்கு இப்படி க்ளவுடியாக இருக்கிறது நல்ல சகுனம் தான், நல்ல ரிசம்பிளன்ஸ் தான், நல்ல மெட்டஃபர் தான் இது. ஏன்னா ஹீ இஸ் சச் அ கூல் பர்சன். அஜித் சார் நடித்த ஒரு படம், யார் டைரக்டர்னு தெரியல, ஒரு அஜித் சாரும் ஒரு ஆர்மி, உன்னை கூட என்னை தருவானா, யார் டைரக்டர்? காளிதாஸ். ஓகே ஓகே. அந்த படம், அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஆனால் அந்த படம் சரியாக போகல.
படம் ரிலீஸ் ஆச்சு, படம் சரியாக போகல. அடுத்த வாரம் நான் எனக்கு கூப்பிட்டேன் சார், இங்கே வாப்பா சார். என்ன சார் அப்படிங்க போனோன்னு, இல்லைப்பா நீ இந்த படம் பார்த்தியா? பார்த்தேன் சார். ஏன்ப்பா அது ஓடலை அப்படின்னு எடுத்தோன்னே, ஏன்ப்பா அது ஓடலை அப்படின்னு. இல்லை சார் அதில் சில, நான் எப்படா அது சொல்கிறது அவர்கிட்ட அப்படிங்கிறதுல, இல்லை சார் அதில் சில குறைகள் இருக்குது அப்படின்னு. எப்பா எவ்வளவு குறைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு அப்படியே திருவிளையாடல் தர்மின் டைலாக அப்படியே சொல்கிறாருங்க. சரி, அவர் பயங்கர லாஸில் இருக்காரு, படம் சரியா போகல. அந்த லாஸ்ட்ல இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு கமெண்ட் வருதுங்க. இப்படி தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கிறது இல்லையா. இஸ் சச் அ கூல் பர்சன். சி, இது மாதிரி அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. அதாவது இப்போ இங்கே யாரோ சொன்னாங்க 44 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் 44ங்கிறது டைரக்டர்ஸாக இருக்கலாம், ஆனால் 444 மனிதர்களோட வாழ்க்கையில் ஒலி ஏற்றிருப்பார். எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ், எவ்வளோ கேமராமேன், எவ்வளோ கவிஞர்கள், இப்படி அவர்னால மேலே வந்தவங்க இல்லை. வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒளி, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சது அவர் 444, அதுக்கு மேலே இருக்கும். வாழ்க்கையில் வேறு என்னங்க அர்த்தம்? அவர் மாதிரி வாழணும். வாழ்த்து.